நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியாராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இது என்னுடைய 629வது வீடியோ. இந்த வீடியோவில் திரிபுரா ரகசியத்தினுடைய கதையை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஓடிட்டுருக்கு. 20, 21, 22, 23 ஒவ்வொரு நாட்களாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 60 சாப்டருக்கு மேலே கவர் பண்ணிட்டோம். நம்ம இன்றைக்கி 63வது சாப்டர் இந்த புக்கு. ஆஸ் பர் த புக்கு, இந்த திரிபுரா ரகசியம் என்ற நூல் சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி படத்தில் வெளியிடப்பட்ட நூல். இதுலேருந்து தான் நடக்கிறேன். இது கொஞ்சம் ஷார்ட்டன் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த பிஃபோர் ப்ரொசீடிங் ஆஃப் திஸ், காலையில் நான் ஒரு இது காமிச்சேன். இந்த ஸ்ரீவித்யா நவாவரண பூஜா பத்ததி. இது கேட்கும்போது யாரும் ஒருத்தர் கமெண்ட் அடிச்சிருந்தார். இந்த கமெண்ட்டோட ரிமூவ் பண்ணிட்டேன். ராயப்பட்டலுக்கு முருகபூஷன் கிடையாது. இப்போ இது மதுரானந்தநாதர் ஒருத்தர் இருக்கார். கோட்டூர்புரத்தில் இது இருக்குது மண்டலி. அந்த மண்டலியில் ஒரு மாமி ஃபோன் பண்ணா சாயந்தரம் இருக்குது. ஆமாம், இது கோட்டூர்புரத்தில் இருக்குது. எங்கள் மண்டலி பேர் தான் மகாபேர் மண்டலி பேர். சாபகர் இந்த மதுரானந்தநாதர். இதுலேயே இந்த ஃபோட்டோ இருக்குது. அதில் ஃபோட்டோ பார்த்தா தெரியும் உங்களுக்குன்னா. மதுராம்பிகானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி இவர் தான் எங்களுடைய குருநாதர் அப்படின்னா. எங்கள் குருநாதர் சொன்னபடி தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதில் கோட்டூர்புரம் தான் கோட்டூர்னு சொல்லியிருக்கு அப்படின்னா அங்கேயே கிடைக்கிறது புத்தகம். கிரேட் ரீடிங்கில் கிடைக்கிறது. அது எனக்கு ஐ ஹவ் பீன் மோஸ்ட்லி அட்ராக்டட் பை சித்தானந்த மகாராஜ், அந்த குஹானந்தநாதர், பாலானந்தநாதர், ஃபோட்டோலாம் இருந்து பார்த்தோட ரொம்ப மச் இம்மன்ஸ்லி ப்ளீஸ்டு. இதோ ஒரு விஷயத்தில் நம்ம பீன் கரெக்டாக குரு பரம்பரா, என்னுடைய குரு பரம்பரா. ஸோ எப்பயுமே சித்தானந்தநாதருக்கு ரொம்ப ஆதி காலத்துலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவார் அவனு. ஏன்னா ஐ பீன் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஸ்ரீவித்யா த்ரூ சித்தானந்தநாதர். அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் அந்த கதையை. ஸோ கம்மிங் டு திரிபுரா ரகசியம். இந்த சித்தானந்தநாதர் ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். அவர் நங்கநல்லூரில் வசிச்சிருந்தவர். பழவந்தாங்கல் ஓல்டு நேமு. 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்மநாதர் ஒருத்தருக்கு தீட்சை பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மறந்தே போயிடுறார். ஒரு மாமி போய் கதவை தட்டுறா. அந்த 3 மணிக்கு இங்கே வரேன்னு சொன்னாங்க, லிங்கச்சேரி டிஸ்ட்ரிக்ட் வரேன்னு சொல்லலை, வரலையே அப்படின்னு சொல்லும்போது மணி 3 போகிறது. ஐயோ பயந்து மாணாக்கரெல்லாம் அமுச்சிட்டு குளிச்சுட்டு அவர் ட்ரெயினில் ஏறி கிளம்பி வரார். அதே டைமில் அந்த மாமி அரக்கு கலர் படம் வட்டுட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு படுத்து சுமங்கலியாக இருக்கா. ஷீ டேப் த டோர் ஆஃப் அந்த ஆத்மநாதர். இந்த லிங்கச்சேரி டிஸ்ட்ரிக்ட் கதவை தட்டி, நீங்கள் சித்தானந்தநாதர் ஆற்றுல வரேன் நானே சொல்லி எல்லா மந்திரம் உபதேசம் பண்ணி கொடுத்துட்டு, நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு, பிச்செல்லாம் அவர் சொல்லிக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் நான் வேத்தி விரும்பிருக்க 4 மணிக்கு நிற்கிறார். இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து மெட்ராஸில் நல்லா ஞாபகம். அம்பாளே கதவை தேடி சொல்லி கொடுத்துருக்கா. இது அது அந்த இன்சிடென்ட் படிச்சுட்டு ஐ வாஸ் கிட்டத்தட்ட 1 மாத காலம் அந்த நிலவிலேயே எங்கள் குருமாதா கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் நான். சிதானந்தத்தில் சேரணமான அப்புறமா சொல்லி கரெக்டாக என்னுடைய அபிலாஷை அம்பாள் பூர்த்தி செஞ்சால். இந்த சிதானந்தநாதருடைய சிஷ்யர் தான் பாலானந்தநாதர் காமகோடி சாஸ்திரி. அவருடைய சிஷ்யர் தான் என் குருமாதா சம்பகாம்பா. ஸோ நம்ம பல நாட்கள் பல வருஷங்கள் பிரார்த்தனை ஒரு நாள் பழிச்சிடுவது. இது சிப்ளஸ் ஒன்று. இங்கே நம்ம கெட்டது நினைக்கல, நல்லது நினைக்கிறோம். இது நடக்கணும் போது அம்பாள் பரிபூர்ணமாக நடத்தி கொடுத்துட்றா. நம்ம நல்லது தான் நினைக்கிறோம். ஸோ இப்போ கம்மிங் டு திஸ் சப்ஜெக்ட். அதனால் சித்தானந்தநாதரை பார்த்தாலே எனக்கு ஒரு தனியாக மனசில் பரவசம் வந்துடும் எனக்கு. அதே மாதிரி குஹானந்தநாதரும் சரி. அப்போ ஃபோட்டோலாம் போட்டுருந்தது இந்த புத்தகத்தில். ஸோ அதனால் மச் ஐ வாஸ் இம்மென்ஸ்லி ப்ளீஸ்டு. ஸோ இந்த மகாபீர மண்டலுக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த கதையை. பண்டாசுரன் படையை எழுப்பிய பேரரவத்தை கேட்ட லலிதையின் பிரிய மகளான பாலா வடக்கு திசையில் படைகள் எழுப்பும் தூசியை கண்டு லகு சக்கரத்தில் ஏறி தேரோட்டியிடம் உத்தரவிட்டாள். அதாவது இந்த பண்டாசுரனுடைய இது வருது என்ன, அவனுடைய படைகள் ஒரே சத்தம் போட்டு வருது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாலா தேரோட்டிகிட்ட சொல்கிறேன், நான் சொல்கிறேன் டைரக்ஷனில் போ அப்படின்றா. ஸோ தாய் தேவி லலிதா இப்போ தனியாக விடமாட்டான்னு தெரிஞ்ச இளம் குழந்தையான பாலாம்பிகை தேவி லலிதா மந்திரினி தண்டினி இவர்கள் யாருமே சொல்லாது வேகமாய் அசுரனின் படையை நோக்கி பிறந்தாள்.
இதிலுள்ள ஆபத்தை உணர்ந்த அஸ்வாரூடா உடனே தன் குதிரைப்படைகளுடன் பாலாம்பியை தொடர்ந்தாள். யானைப்படையுடன் சம்பத்கரியும் கூட போறார். வேகமாக போகச் சொல்லி தேரோட்டிக்கு உத்தரவிட்டு பாலா அசுரப்படைகளுக்கு புகுந்தாள். தன் வில் நானொலியை எழுப்பி அம்புமழை பொழிந்தாள். குடிலாட்சன் பாலாம்பி ஏற்று போரிட்டான். குடிலாட்சன் யாரு? பண்டாசுரனோட புள்ள. சார் தனியே தேரில் உட்கார்ந்து கொண்டு சரமாரி பொழியும் இந்த 8 வயது பெண்ணை பார்த்த அசுரன் இவள் மிக்க பலமுள்ளமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினான். இந்திரனையே ஓடச் செய்த அசுரனுடன் தன்னந்தனியாக போரிடும் அந்த பெண் யார் என்று வியந்தான். ஒருவேளை இவள்தான் தூதுவன் சொன்ன தேவி லலிதாம்பியா இருக்குமோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறான். அப்படி 8 வயசு குழந்தையா இருக்கன்னு சந்தேகம் வருது அவனுக்கு. இந்த தேவி ஸ்ரீ லலிதாவாக இருந்தால் ஏன் படையே இல்லாத தனியாக யுத்தத்துக்கு வர வேண்டும்? இவளே நம் எல்லோரையும் வென்று விடுவாள் போல இருக்கிறதே. நானோ வேறு யாருமோ இந்த பெண்ணை எதிர்க்க முடியாதேன்னு நடிச்சுக்கிறான் குடிலாட்சன். நம் படையினர் எங்கெல்லாம் காண்கின்றோமோ அங்கெல்லாம் அவளை அம்பிட்டு அவளை அடித்து வருகிறாள். நம் வீரர்கள் எண்ணற்றவர்கள் கொல்லப்பட்டு விட்டனர். நம் படை வீரர்கள் பயப்படுகின்றனர். கை கால் எழுந்து மார்பு பிளந்து தலைகள் வெட்டப்பட்டு குருதியாறு ஓடுகிறது. சீக்கிரத்தில் நம் படைகளை தோற்கடித்து விடுவாள் அப்படின்னு நினச்சிட்டு மாயாஜாலம் தெரிந்தவன் என்பதால் மாய அஸ்திரங்களை பிரயோகித்து சூரியனை மறிமணி மறைப்பது போல் அஸ்திரங்களால் பாலாம்பியை மறைத்தான். மாரிக்காலத்தில் மலையீச்சில் நில்லாது விடும் வெள்ள நீர் போல் அம்புகளை விட்டு பாலாம்பிகை அசுரனை அம்புகளை தகர்த்து அவனை காயப்படுத்தினாள். அவன் வில்லை உடைத்தாள். அவன் யானையை கொன்றாள். இதனால் கோபமுற்ற அசுரன் கதையுடன் பாலாம்பியை நோக்கி ஆத்திரத்துடன் பாய்ந்தான். அவன் நெஞ்சில் பாலாம்பியை அம்பாள் அடித்தாள். குடிலாட்சன் ரத்தம் கக்கி ஒரு மலை இடியால் தாக்கப்பட்டது போல் விழுந்தான். பாலாம்பியை புன்னையுடன் தன் சாரதியிடம் சீக்கிரமாய் என்று பண்டாசுரனை கொண்டு போ. தண்டினை வாராய் கொடிய என பின்னே வருகிறாள். நான் பண்டாசுரனுடன் யுத்தம் செய்ய ஆசைப்படுகிறேன். தண்டினை அருகே வந்தால் யுத்தம் செய்யப்பட மாட்டாள் குழந்தை. அவள் என்னை பிடிக்காத மாதிரி நீ வேகமாக ரதத்தை செலுத்து என்றாள். சாரதி சொன்னான், பண்டாசுரனை சுற்றி இருக்க பெரிய தேரில் அசுரர்கள் இருக்கிறார்கள். உன் ஆயுதத்தால் அவனை அடைய ஒரு வழி உண்டு. என்னன்னு கேட்கிறார். உடனே பாலாம்பிகை அவ்வாறு செய்தார். பண்டாசுரனை சுற்றி இந்த அசுரப்படைகளை பாலாம்பிகை தன் ஆயுதத்தால் சுதறடித்தார். பல தேர்கள் உடைந்து விழுந்தன. குதிரைகளையும் யானைகளையும் விளைந்தன. அசுரர்கள் அங்குமிங்கும் ஓடினர். கை கால்கள் கண் வயிறு தலைகளை இழந்தனர். அலைப்பாய ரத்த ஆறு ஓடியது. மரண தேவத்தையே பாலா திருபசுந்தரி வடி வந்து விட்டதாக அசுரர்கள் நினைத்துக் கொண்டு பயந்தனர். மகனே, தந்தையே, நண்பா, சகோதரா எல்லாம் கத்தரா. இந்த 8 வயது பெண்ணே அசுரப்படைகளை முழுக்க அடித்து விடுவாள் போல் உள்ளது. ஸ்ரீ லலிதாவுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்கும்? நாம் பலமெல்லாம் பிரயோகம் பண்ணி இவளை எதிர்க்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறா. ஸோ இப்படி எண்ணிய விஷுக்கரன் 4 தந்தங்கள் கொண்டதும் ஐராவத வம்சத்தைச் சேர்ந்தமான யானையின் மீதேறி அம்புகளை பொழிந்தான். பயந்தோடைய மசனலை மறுபடியும் போரிட அழைத்தான். போரில் பொறுமுது காட்டுதல் தகாது. அப்படி செய்தால் புண்ணியத்தையும் செல்வத்தையும் இழப்பீர்கள் அப்படி சபிக்கிறான். இந்த இளம் பெண்ணால் தோற்கடிக்கப்பட்ட வீட்டுக்கு திரும்பினால் உங்கள் மனைவியிடம் என்ன பதில் சொல்வீர்கள்? பெண்ணிடம் பேச்சு வாங்குவதற்கு மரணம் அடைவதே மேல் அப்படின்றான். இதை கேட்ட அசுர வீரர்கள் போருக்கு திரும்பினர். இதை பார்த்த பாலாம்பிகையின் சாரதி சொன்னான், குழந்தாய், அசுரப்படையை அடக்க முடியாதபடி உள்ளது. உனக்கு துணையாகி யாரும் இல்லை. நீ சம்மதித்தால் நான் தேரை திருப்புகிறேன். நீ திரும்பி போய் பெரும் படைகளோடு வரலாம்ன்றான். அதுக்கு பாலாம்பிகை, ஏன் அஞ்சுகிறாய்? இந்த படை இன்னும் 100 படைகள் வந்தாலும் எனக்கு பத்தாது. நானே சண்டை போடுவேன்றார். அதுக்கு சாரதி தேவி, ஒரு மனதில் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்ற அறிவை கேட்டேன். தேவி, லலிதாவுடைய சொல்லிக்கொள்ளாமல் வந்துவிட்டாயே என்ற கவலைதான் எனக்கு என்றான். பாலாம்பிகை சாரதியிடம் சீக்கிரம் யானை படையோடு கூடிய விஷுக்கரிடம் சேர செலுத்துன்றார். பாலாம்பிகையின் சரமாரியால் சமுத்திரம் போன்றிருந்த அசுரப்படை தன் நிலையை எழுந்தது. பல சாம்பலாயினர், அபயங்களை எழுந்த பல ஆயிடுறது. அதை கண்ட சாரதி, பாலா விளையாடியது போதும், அசுரனை உடனே கொன்று விடுன்றான் விஷுக்கரனா. இதை கட்டு பாலாம்பிகை தன் கையால் அசுரன் தலையை ஓங்கி குத்தினாள். விஷுக்கரன் ரத்தம் கக்கி மயக்கமுற்று கீழே விழுந்தான். அடுத்து பாலாம்பிகை சாரதியிடம், சீக்கிரம் என்ற பண்டாசுரம் அழைத்து செல். தண்டநாதா என வேகமாக நெருங்குகிறாள் என்று சொல்றார். பாலாம்பிகை விரைந்து வருவதை கண்ட விஷங்கன் அவனை தடுத்தான். பாலா அவன் மீது அம்பை விட அவன் குதிரைகள் விழுந்து இறந்தன. அவன் கொடியையும் தேடி சாரதியையும் பாலாம்பிகை அடித்தாள். விஷங்கனை ஏறி வந்த குதிரையை கொன்றாள். அவன் மார்பில் அடித்தாள். அவன் ரத்தம் கக்கி தரையில் மயங்கி விழுந்தான். வானோர் இதை கண்டு ஆச்சரியமடைந்து, விஷ்ணுவை போய் பலம் பொருந்திய விஷங்கன் இந்திரனையே பலமுறை ஜெயித்திருக்கிறான்.
அவனை இந்த இளம்பன் எப்படி ஜெயிச்சான்னு ஆச்சரியப்படுறார். பாலாம்பிகை சார்ந்து அடுத்து தேரை பண்டாசுரன் போது கொண்டு நிறுத்தினான். இவனுடன் யுத்தம் புரிந்து என் நெடுநாள் ஆசையை பூர்த்தி செய்வேன் என்று சொல்லி பாலாம்பிகை பண்டன் மீது சரமாரி அரும்பை பொழிந்தாள். கண்முன்னே பாலாம்பிகை கண்ட பண்டன் தன் நீண்ட நாள் ஆசையை நிறைவேறியதாக எண்ணி மகிழ்ந்து இவ்வாறு எண்ணினான். லட்சுமி தேவி சொன்னதுதான் அந்த நல்ல நேரம் வந்து விட்டது. பக்தாபிஷ்ட பரதாயினியான தேவியே நேரில் கண்டேன். என் உடலை தியாகம் செய்ய இதுவே நல்ல தருணம். தேவியால் கொல்லப்பட்டு நான் அவள் இருப்பிடம் செய்வேன். மகாராஜியின் லலிதாவின் பெண்ணான இவள் வீரமுகுந்தவள். ஸ்ரீ லலிதையின் பிரதிபிம்பம் போல் இருக்கிறாள். லட்சுமி தேவியின் வாக்கை நிறைவாக்க தேவி லலிதா என்னை அழிக்க வருவாள் சந்தேகம் இல்லை. லட்சுமி தேவியின் வாக்கு பொய்யாகாது அப்படிலாம் சொல்லிட்டு அவன் இந்த பாலியன் மீது அன்பை பொழுந்து வணக்கத்தை தெரிவிப்பேன் நினைக்கிறான். இவ்வாறு எண்ணிய பண்டாசுரன் ஜலமந்திரம் சொல்லி ஒரு அம்பை பாலாவின் திருவடியிலும் புஷ்ப மந்திரம் செய்து ஒரு அம்பை பாலாவின் திரச்சிலும் எய்தான். முதல் அம்பை பாலாவின் திருவடிகளை அலம்பிவிட்டது. அடுத்து பாலாவின் மீது புஷ்பம் மாறி பொழிந்தது. இதை கண்ட பாலாவின் சாரதி, பாலா இது அதிசயம் என்ன? அவன் செய்யலா இல்லை உன் செய்யலா அப்படின்னு கேட்குறான். பாலாம்பை சொல்றா, சாரதி கேள், நீ லலிதா சொன்ன ரகசியம் இது. இந்த அசுரன் மணிசேகரன் பெயர் பெற்ற திரிபுரா தேவியின் பக்தனாகவும் லட்சுமி தேவியின் தூதுவனாகவும் வளர்ந்தான். சாபத்தான் சொல்றா பாலா. இதன் பின் பாலாம்பை இயக்கிய பண்டனுக்கு பெரும் யுத்தம் நடந்தது. பாலையுடன் பக்தியுடன் திறமை கொண்ட பண்டன் யுத்தம் புரிந்தான். ஒருவரை ஒரு மெச்சியுடன் போர் புரிந்தனர். பர்வத அஸ்திரத்தை இடியாலும், சர்ப அஸ்திரத்தை கருடனாலும், அக்னி அஸ்திரத்தை பர்ஜன்யாத்தாலும், பர்ஜன்ய அஸ்திரத்தை மாருதத்தாலும், நாகாசரத்தை கீரியாலும், கீரியை பூனையாலும், பூனையை நாயாலும், நரியை புலியாலும், புலியை சிங்கத்தாலும், சிங்கத்தை சரபத்தாலும் கண்ட பேருண்டாலும் இருவரும் தாக்கினர். யமாஸ்திரம், வருணாஸ்திரம், குபேராஸ்திரம், நைருத்தி அஸ்திரம், இந்திராஸ்திரம், ருத்ராஸ்திரம், மோகனாஸ்திரம், பினாகாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் ஆகிய அஸ்திரங்களை பிரயோகித்து கொடும்போர் புரிந்தனர். பாலாம்பிகையின் வீரத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் பண்டாசுரன் தவிப்பதைக் கண்டு விஷங்கன், விஷக்கரன், குடிராட்சன் படைகள் பாலையை சூழ்ந்து கொண்டனர். அவர்களையும் பாலாம்பிகை மிகவும் லகுவாக யுத்தம் செய்தார். இப்படி யுத்தம் நடந்திருக்கும் போது பெருசேனனுடன் தண்டநாதா இங்கு சேர்ந்தாள். இன்றைக்கு கதையில் நான் இதோட நிறைவு செய்கிறேன். மிச்ச கதையை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இது லலிதையினுடைய இது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. நம்ம ஜென்ரலாக லலிதாம்பிகை பண்டாசுரன் சண்டை போட்டான்னு சொல்கிறோம். இந்த மாதிரி அந்த திரிபுரா ரகசியத்தில் தான் இவ்வளோ டீட்டெயிலாக போகிறது. ஸோ அதனால தான் திரிபுராசத்தை கேளுங்கன்னு நான் சொல்கிறேன், வேண்டுறேன். தயவுசு கேளுங்க, சிரவணம் பண்ணுங்க, புண்ணியம் உண்டு. தயவுசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.